வெல்கம் டு ஹரிஸ்வ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி சுலபமான முறையில் செட்டிநாடு ஸ்பெஷல் மசாலா சுவியை எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு கிண்ணத்தில் சின்ன டம்ளரில் தலையை தட்டி முழு உளுந்தோம், அதே டம்ளரில் தலையை தட்டி பொங்கல் பச்சரிசியும் எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணி சேர்த்து நல்லா 2 தடவை கழுவிட்டு 3 தடவைக்கு தண்ணி சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். அதுக்கு மேலே ஊற வைக்க தேவையில்லை. இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இதுக்கு அதே டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதனுடைய கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து இதை நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டுக்குங்க. ஒரு வானொலி அடுப்பில் வச்சு இது காஞ்ச பிறகு சீரகம், கடுகு, உடைச்ச உளுந்து, இதனுடைய பொடிசாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், உரப்புக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை லேசாக வதக்கி விட்டுட்டு இதனுடைய கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்து திரும்பவும் வதக்கி இந்த மாவோடையே போட்டுட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சா கொத்தமல்லியையும் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கேரட் துருவலையும் சேர்த்துக்கலாம். இதனுடைய அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கிள்ளி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலக்கி விட்டு இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் எண்ணெயை வச்சு அது காஞ்ச பிறகு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுடலாம். இது ஓரளவு வெந்த பிறகு இதை அப்படியே திருப்பி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான மசாலா சுவியம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டு எடுத்துருங்க. இந்த சுவியத்துக்கு இதை அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா இதுக்கு தகுந்த மாதிரி கார சட்னி, வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி இதை கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பரான சுவையான காரைக்குடி ஸ்பெஷல் மசாலா சுவியம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.